ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது தான் ஓடிஆர். நம்ம ஒரு வாட்டி ஓடிஆர் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஓடிஆர் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வேலிடிட்டியில் இருக்கும். 5 இயர்ஸுக்கு பிறகு நம்ம மறுபடியும் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஓடிஆர் முக்கியமாக தேவைப்படும். ஓடிஆர் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும். இந்த ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபீஸ் கட்டுறது எல்லாத்தையும் நம்ம இந்த விலாவரி அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சியோட விரிவாக்கம் தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி. அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள். அதுதான் நம்ம ஓடிஆருக்கு உள்ளது. நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். புதிய பதிவு செய்ய விழைவோர் ஒருமுறை பதிவு அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு யூசர் ஐடி நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்மளை ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கணும். அதே யூசர் ஐடியில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. அதேமாரி ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். அவங்களோட பேரை போட்டுக்கிட்டு அவங்களோட பேரில் ஒரு பாதி லெட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அதை போட்டுக்கிட்டு கீழே உள்ள கேப்சாவை கிளியர் பண்ணிவிட்டு பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பயனாளர் குறியீடு இல்லை. அதனால் அந்த யூசர் ஐடி ஓகே ஆகிடுச்சு. இப்போ கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணுன்னா அதுலேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1 அப்பர் கேஸ், 1 லோயர் கேஸ், 1 டிஜிட், 1 ஸ்பெஷல் கேரக்டர். மினிமம் லென்த் 8லேருந்து 15க்குள்ளே இருக்கணும். அதாவது இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா அவங்க பேர் அடுத்து அட்டுன்னு போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுமாரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாடல் உங்களுக்கு கீழே எக்ஸாம்பிளில் காமிச்சிருக்கேன், பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணிக்கிங்க. அந்த பாஸ்வேர்டை அந்த கடவுச்சொல்லுங்கிற இடத்துல போட்டுங்க. கீழே அவங்களோட ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துங்க. அடுத்தது அந்த பாஸ்வேர்டை அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்லை உறுதி செய் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டுக்குங்க. அதே பாஸ்வேர்டு தான் போடணும். இப்போ அதே பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா மின்னஞ்சலை உறுதிப்படுத்து. அதே மாதிரி அந்த முன்னாடி கொடுத்துருக்க ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்ஸு அதே இமெயில் அட்ரஸை இந்தண்டை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ அவங்களோட நேம் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படிங்கிறதுல அவங்களோட பேரை கொடுத்துக்குங்க. அதுக்கு பக்கத்தில் இனிஷியல் இருக்குது பாருங்கள், அதோட இவங்களை இனிஷியல் என்னவோ அதை கொடுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதில் அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அடுத்தது அவங்களோட தந்தையார் பெயர் கேட்டிருக்கு பாருங்கள், அவங்களோட அப்பா நேமை அதில் என்டர் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் இனிஷியலில் அவங்களோட அப்பாவோட இனிஷியலை கொடுத்துங்க. தந்தையாரின் பூர்வீக மாவட்டம், அவங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துங்க. அடுத்து தாயார் பெயரில் அவங்க அம்மாவோட பேரை என்டர் பண்ணிங்க. அடுத்தது தாயாரோட இனிஷியலில் அவங்களோட இனிஷியல் என்னவோ அதை என்டர் பண்ணிங்க. அடுத்தது அவங்களோட பிறந்த தேதி போட்டிருக்கு பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டில் டேட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 1லேருந்து 31 வரையும் இருக்கும். அந்த தேதியை கொடுத்துங்க. அடுத்தது மந்தில் அதில் எந்த மாதமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது இயரில் எந்த இயரோ அதை என்டர் பண்ணிங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பூர்வீக மாவட்டம், அதாவது அவங்க என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துங்க. அவங்க என்ன பாலினமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது மதம், அவங்க என்ன மதமோ அதை கொடுத்துங்க. அடுத்தது தேசியம், அவங்க என்ன தேசியமோ, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம இவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறதுனால சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் விவரங்கள், அதாவது இதுக்கு மஸ்ட்டு சாதி சான்று நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வகுப்பு மற்றும் சாதி சான்றிதழ் விவரங்கள், இதில் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கிங்க. இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி அதை கொடுத்துங்க.
கொடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது பிளேஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது எந்த இடத்துலேருந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் வித்தின் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருந்தால் தமிழ்நாடு வித்தின் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறோம். அவங்க என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டிருக்கு, அவங்க என்ன கேஸ்ட்டோ அதை கொடுத்துக்கிறோம். அந்த கேஸில் என்ன பிரிவுன்னு கேட்டிருக்கு, அந்த பிரிவை கொடுத்துக்கிறோம். அடுத்து என்ன மாவட்டத்தில் அந்த சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்கு, அந்த சான்றிதழ் என்ன மாவட்டத்தில் கொடுத்தாங்களோ அதை கொடுத்துக்கிறோம். அடுத்து என்ன வட்டத்தில் அந்த சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்கு, அடுத்து அதையும் கொடுத்துக்கிறோம். என்ன வட்டத்தில் அந்த அவங்க சான்றிதழ் வாங்கினாங்களோ அந்த வட்டத்தையும் கொடுத்துக்கிறோம். இப்போ சான்றிதழ் வழங்கிய அலுவலர், நம்ம சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா யார் இப்போ சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் சான்றிதழ் வழங்கிய அலுவலர் அதில் போய் எந்த அதிகாரி அந்த சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. கடைசியில் யார் போட்டிருக்காங்களோ சைன் அவங்களுக்கு கீழேயே போட்டிருக்கோம் யாருன்னு, அதை பார்த்து கொடுத்துங்க. எனக்கு வந்து தாலுக் தாசில்தார் கொடுத்தனால நான் அவங்கள கொடுத்துக்கிறேன். சான்றிதழ் எண், சான்றிதழ் சர்டிஃபிகேட்டோட நம்பரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அந்த நம்பரை பார்த்து கொடுத்துங்க. சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, அந்த தேதியை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் அடியில், அந்த தேதியை பார்த்து தேதி என்னமாவது கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த பேஜுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதற்கற்ற பதிவு வெற்றிகரமாக முடிந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 10th மார்க் ஷீட்டில் உள்ளபடி தகவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் 10th மார்க் ஷீட்டை கையில் வச்சுக்கிங்க. மிகவும் கவனம் தேவைன்னு போட்டிருக்கு, அதனால் கரெக்டாக பார்த்து கொடுக்க பாருங்கள். இதில் எந்த நம்ம பிழை பண்ணோம்னா அது மாத்திர ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இப்போ அவங்களோட பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த நம்பர் என்னவோ அதை கொடுத்துங்க. அடுத்தது அவங்க எந்த மாதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அது 10th மார்க் ஷீட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். மார்ச்னு கொடுத்துட்டு அது என்ன இயரோ அந்த இயர் என்னமோ அதை கொடுத்துங்க. எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் படி பிறந்த தேதி, 10th மார்க் ஷீட்டில் அவங்க என்ன டேட்டா பர்த் கொடுத்துருக்கோ அதை பார்த்து கொடுத்துங்க. பள்ளி இறுதி வகுப்பு கல்வி குழுமம், இது என்னென்னா அவங்க 10th மார்க் ஷீட்லேயே மேலே இருக்கும் என்ன போர்டுன்னு. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டுன்னு இருக்கும், ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலர்னா சிபிஎஸ்சி அது மாதிரி என்ன போர்டோ அதை கொடுத்துங்க. நான் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கிறேன். பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண், அவங்க சர்டிஃபிகேட் நம்பர் மேலே நம்ம கொடுத்துருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணிங்க. இப்போ அவங்க பயிற்று மொழி என்ன மொழியோ அதை கொடுத்துங்க. அவங்க என்ன மொழியில் படித்தாங்களோ அதை கொடுத்துங்க. தமிழில் படித்ததுனால நான் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா தொடர்பு முகவரி, அதாவது அவங்க ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு தெளிவாக கொடுத்துங்க. இப்போ நான் அவங்க கதவு என்னென்னமோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன கிராமமோ அதை கொடுத்துக்கிறேன். மாநிலமோ அதை கொடுத்துக்கிறேன். தமிழ்நாடாக இருக்கிறது தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன மாவட்டமோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்து அஞ்சல் குறியீட்டு என்னென்னு கேட்டிருக்கு. உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் என்னமோ அதை கொடுத்துங்க. தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே முகவரியாக இருந்தால் மேலே உள்ள டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பாருங்கள் சேமி மற்றும் தொடர், அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகுது. இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட சைனும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில வரைமுறையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துங்க. இதுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎஸ்எல்ஆர் எடுத்த ஃபோட்டோ இருந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்ட்டு இருக்கும், அதிலே போய் நம்ம ஃபோட்டோவை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்கலாம். அதேமாரி டிஎன்பிஎஸ்சி சைன் கம்ப்ரஷன் இருக்கும், அதிலே போய் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க வரைமுறைப்படி சைன் கரெக்டாக பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அதேமாரி பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேமி மற்றும் தொடர் அப்படின்ட்டு இருக்குது, அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம்னா இவங்களோட அப்ளிகேஷன் இப்போ ஒரு வாட்டி நம்மளுக்கு காமிக்குது. இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஓகே பண்ணுங்கள். மேற்கூறிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பாக்ஸுக்கு நேராக இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சேமி மற்றும் தொடர் அப்படின்னு கொடுக்குறேன். அதிலே தெளிவாக போட்டாங்க பாருங்கள். நான் ஒரு முறை நிரந்தர பதவியில் உள்ளீடு செய்த தலைவர்களின் சரிபார்க்கும் பொருட்டு அதில் நகல் எடுக்க இயலும் என்பதை அறிவேன். மேலும் தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு முறை போட்ட பதிவில் திருத்தம் மேற்கொள்ள இயலும் என்பதையும் நன்கு அறிவேன் அப்படின்னு போட்டிருக்கு. சரின்னு கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு
கீழே கட்டணம் செலுத்தவும் தொடரவும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா கட்டணங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துங்க. அவங்களோட பேர், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட லாகின் ஐடி எல்லாம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா 150 ரூபா அமௌண்ட் கேட்குது. இதில் செலக்ட் பேமெண்ட் கேட்வேல போய் அதில் என்னவாது கொடுத்துங்க. அது கீழே பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டான்னு கேட்டிருக்கு. அதில் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பே அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் நெட் பேங்கிங்கில் கொடுக்க பாருங்கள். நெட் பேங்கிங்னால உங்களுக்கு கேன்சல் ஆகாது. நான் நெட் பேங்கிங்கில் அவங்க அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. அவங்க நம்ம ஃபோட்டோ போட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக நம்ம ஓடிஆர் எடுத்துக்கலாம். வேறு எதுவும் சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது குரூப் 4 அப்ளை பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.